ஈரான்ல இருக்கக்கூடிய வடகொரியாவினுடைய எம்பசி மீது அட்டாக் பண்ணாங்க இன்னைக்கு காலையில. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில வடகொரியாவில் இருந்து ஒரு அணு ஆயுத சோதனை செய்து பார்த்திருக்காரு வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள். இந்த சோதனையை தாண்டி அதை அப்படியே இஸ்ரேல் மேல இறக்குவாரா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த வீடியோ காட்சிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தாய்லாந்து கப்பலை தாக்கிய ஈரான் எப்படி அட்டாக் பண்ணாங்க, அதனுடைய இமேஜஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மட்டுமே 3 கப்பல் மேலே அட்டாக்கு. இன்னொரு புறம் ஈரானுடைய இன்னொரு பள்ளி மீது இப்போ அட்டாக் நடந்திருக்கு. பள்ளிக்கூடங்களை டார்கெட் செய்கிறது ஏன், டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து மத்திய ஈரான்ல இருக்கக்கூடிய மற்றொரு பெண்கள் பள்ளியை தாக்குச்சு. அதாவது கொமைன் மீதான ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. பெண்கள் பள்ளியாக இருக்கக்கூடிய ஷாகயேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு பேர். குழந்தைங்க படிக்கிற இடம். நல்ல வேளை இன்னைக்கு போர்னால அங்கே ஸ்கூல்லாம் கிடையாது, வீடுகளில் தான் இருக்காங்க. குழந்தைங்க தப்பிச்சிட்டாங்க. பட் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுடைய கட்டடத்தின் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இருக்குல்ல, இதெல்லாம் ஏற்புடையதே இல்லை. அவங்க படிச்சிடக்கூடாது, வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஈரானில் தாங்க அதிகமான அளவில் டாக்டர்ஸ் உருவாகியிருக்காங்க, அதிகமான அளவில் இன்ஜினியர்ஸ் உருவாக்கியிருக்காங்க, விமானிகள் அதிகமான அளவில் இருக்காங்க. இது எல்லாமே படித்த பொறியியல் பட்டதாரிகள் எல்லாமே ஈரானில் தான். அதுவும் 50% மேலே எல்லாருமே பெண்கள், குறிப்பாக விஞ்ஞானிகளும் கூட. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த மிசைல்ஸ், ஹைபர்சோனிக் மிசைல், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், இது எல்லாமே ஈரானில் பெண் விஞ்ஞானிகள் தயாரித்த அந்த மிசைலை தான் இப்போ ஏவிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த அளவிற்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது அட்டாக் நடந்திருக்கிறது வருத்தத்திற்குரியது தான். வீடியோவோட 33வது வினாடியில் பெண்கள் பள்ளியில் தெளிக்கப்பட்ட அந்த கிராஃபிட்டி, அது வந்து ஒரு எழுத்துக்கள் மாதிரி இருக்குது. ஷா வாழ்க அப்படின்னு அதில் எழுதியிருக்காங்களாம். எப்படி? ஷா பரம்பரையை சேர்ந்தவங்க வாழ்கன்னு எழுதியிருக்காங்க. சில நிமிடங்களுக்குள்ள 2 வான்வழி தாக்குதல்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு உலக அளவில் கண்டனங்களும் பதிவாயிருக்கு. சரி, இப்போ அந்த காட்சிகளையும் நீங்கள் பாருங்க. இதான் பள்ளிக்கூடம் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதுதான். எனிவே, இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போயாகணும். இந்தியா 30 மில்லியன் பீப்பாய் ரஷ்யாவினுடைய எண்ணெயை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இதை ப்ளூம்பர்க் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் ஆயில், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த சுத்திகரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே ஸ்பாட் கார்கோஸ் இது எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் நமக்கு பெருமுதலாளிகள். சிறு முதலாளிகளுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் பெட்ரோல் பங்குக்கு வந்து சேரும். மத்திய கிழக்கு விநியோக இடையூறுகளுக்கு மத்தியில் $2 to $8 பிரீமியத்தில் இது வழங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு. எது எப்படியோ எங்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டரும் எங்களுடைய மக்களுக்கு தேவையான இந்த வீட்டு உபயோக சிலிண்டர்களும் குறித்த நேரத்தில் கிடச்சிச்சு அப்படின்னா மகிழ்ச்சி தான். அவ்வளோதான் நமக்கு தேவை. மிரள வைக்கக்கூடிய ஏவுகணை சோதனை ஒன்றை வடகொரியா நடத்தியிருக்காங்க. தனது மகளோடு சேர்ந்து உட்காந்து அதை இன்னொரு கப்பலில் இருந்து அவர் பார்த்து ரசிச்சிருக்காரு. ஷோ கியோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல். அந்த கப்பலில் இவரும் இவருடைய பொண்ணும் உட்காந்து
வீடியோ கால் முறையில் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அடுத்ததாக இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அணு ஆயுதங்களை ரெடி பண்ணுங்க, அப்போ தான் உலக நாடுகள் உங்கள் மேலே பயம் வரும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இவர் தான் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய கடற்படையை இப்போ ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ கிம் நெதன்யாகுவுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார், ட்ரம்ப்புக்கும் அப்படித்தான். இப்போ அடுத்த கட்டமாக தன்னுடைய எம்பசி தாக்கப்பட்டிருக்கு ஈரானில் வச்சு, அதற்கு எப்படி பழிதிக்க போகிறாருங்கிறத நான் காலையிலேயே ஒரு ரயில் வழியாக நடக்கக்கூடிய போர் சம்பந்தமாக ஒரு விளக்கம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல ஒரு தாய்லாந்து கப்பல், ஆரம்பத்திலே சொன்னான்ல, அந்த கப்பல் தான் தீப்பிடிச்சு எரியக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. சரி, அந்த கப்பலில் அப்படி என்ன இருக்குது, எதனால் இவ்வளோ பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு, ரூட்டு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தி உலக மக்களுடைய பார்வையை தன் பக்கம் இழுக்கணும். அதுக்கு கொத்து குண்டுகளையும் கீழே அடியில் கன்னி வெடிகளையும் வைத்து பெரிய சுரங்கங்களையே ரெடி பண்ணியிருக்காங்கங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினா தானே அந்த கப்பலில் என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். அதுக்கு இழிச்சவாங்க யாருன்னா அந்த தாய்லாந்துக்காரங்க தான். ஸோ அவங்கள வா நீ தான் வந்து சப்பமுக்குக்காரன் உன்னைய வச்சு அடிக்கிறேன்னு சொல்லி தாய்லாந்துக்காரங்களை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து வம்புழுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் பூசாரி அப்படிங்கிற மாதிரி. சில ஊர்லலாம் அவங்களே கையில் அருவா வச்சுட்டு இருக்காங்க தேங்காய் உடைக்கிறதுக்காக. ஹார்முஸ் ஜலசந்தி அருகே ஒரு சரக்கு கப்பல் அடையாளம் தெரியாத பொருளால் தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது செய்தி. இந்த செய்தியெல்லாம் யார் வெளியிடுறா அப்படின்னு கேட்டால் UKMTO, ரைட்டா? அதாவது யுனைடெட் கிங்டம்னுடைய கப்பல் போக்குவரத்து நிறுவனம் இருக்குல்ல, அவங்க தான் இதை சர்வே பண்ணி இந்த விசாரணையை நடத்தி ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது உலகத்தினுடைய மிக முக்கியமான எண்ணெய் கசிவு அதிகமான அளவில் நடக்கக்கூடிய ஐக்கிய அரபு எமிரேட்டினுடைய கடற்கரையில் ஏற்கனவே ஒரு கப்பல் பெரிய அளவில் விபத்து நடந்துச்சு. அதனை தொடர்ந்து இது 2வது கப்பல் சேதம் அப்படிங்கிறாங்க. இந்த டேங்கர் இருக்குல்ல, இது ஃபுல்லாக ஆயில் இருந்ததுன்னா அந்த ஆயில் பூரா இப்போ வெடித்து செதறும்ல, அது பூரா எங்கே போகும்? வானத்துக்காக போகும்? கடலில் தானே கலக்கும். அப்போ கடலில் பெரிய அளவிலான மாசு ஏற்படும்ல, அதை இப்போ நிகழ்த்தியிருக்காங்க. இதன் மூலிமா ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இன்னும் விசாரணையில் தான் இருக்குது. இதனால ஏகப்பட்ட குப்பைகளும் சரி, மாசுகளும் சரி, எண்ணெய் கழிவுகளும் அதிகமான அளவில் கடலில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது முழுமையாக நிரப்பப்பட்ட டேங்கர் அப்படிங்கிறாங்க எண்ணெயால். துருக்கிய ஜனாதிபதி எர்டகன் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். எங்களுக்கு ஷியா சன்னி அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது, மதமும் கிடையாது, எங்களுக்கு ஒரே ஒரு மதம் தான் இருக்குது, அதுதான் இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். உயிர் தியாகம் செய்த இராணுவ அதிகாரிகளுக்கான இறுதிச் சடங்கு டெஹ்ரானில் நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் என்கலாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதுக்கம், அந்த சதுக்கத்தில் எல்லாரும் கூடியிருக்காங்க. கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு மட்டும் இன்னும் நடத்தப்படவே இல்லை. போரில் ஜெயிச்சதற்கு பிறகு தான் அவருடைய இறுதிச் சடங்கு இருக்கும் போல. ஆனால் மீதி இருக்கக்கூடிய தலைவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவை சேர்ந்த மிலிட்ரி படையைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பக்கம் அஞ்சலியை ட்ரம்ப் வந்து சல்யூட் அடித்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் டெஹ்ரானில் நடக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது ரொம்ப உருக்கமானது. கண்ணீர் வடித்து எப்படி சொல்கிறது, இறந்து போனது யாருன்னு தெரியாது, ஆனால் இவங்க தத்துவத்துக்காக மறைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள். அவங்க தாய் வழி தந்தை வழி உறவுகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து யார் எவருன்னே தெரியாது, ஆனாலும் அவங்கள தலைவனாக நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபினரல்லாம் பார்த்தேன், வீடியோ காட்சிகள் பார்த்தேன். இஸ்ரேலிய விமானிகள் தங்கள் போர் விமானங்களை விட்டு ஓடக்கூடிய காட்சிகள் வந்து எங்கே அரங்கேறிச்சு அப்படின்னா ஹைஃபா அப்படிங்கிற அந்த துறைமுகத்தில். அந்த காட்சிகளை என்னால் காண்பிக்க முடியல, அடி ஓவராக இருக்குது, நெருப்பு ஜுவாலைகள் ரொம்ப இருக்குது. ஸோ யூடியூபோட நாம்ஸ் வந்து அது ஒத்துக்காது, அதனால் காமிக்க முடியல. பட் இதை விட மோசமாக ஓடிருக்காங்க. அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் அறிக்கை ஒன்று ஈரான்கிட்ட 5000 முதல் 6000 கடற்படை கன்னி வெடிகள் பூமிக்கு அடியில் இருக்குது அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்களாம். நீ இப்படியே கணக்கு போட்டுக்கிட்டே இருங்க, அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ சார் அடிக்க போகிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். ஈரான் கிட்ட முதல்ல 20 கப்பல் தான் இருந்துச்சுன்னாங்க, அதை பூரா அழிச்சிட்டோன்னாங்க. அடுத்து 25 கப்பல் அழிச்சிட்டோன்னாங்க, அதையும் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. அடுத்து 50 கப்பல் இருந்துச்சுன்னாங்க, 50ஐயும் அழிச்சிட்டோன்னாங்க. அப்போ ஈரான்கிட்ட எத்தனை கப்பல் தாங்க இருக்குது அப்படிங்கிறத அமெரிக்கா தெளிவாக சொன்னாங்கன்னா நாங்களும் அதை கரெக்டாக சொல்லுவோம். உலகத்தினுடைய மிக முக்கியமான எரிசக்தி பாதைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்கக்கூடிய திறனை டெஹ்ரானுக்கு வழங்குகிறது அப்படின்னு ட்ரம்ப் வருத்தப்பட்டு பேசுகிறார். சரி,
உடனடியாக அந்த சுரங்கங்களை அகற்றணும் அப்படின்னு ட்ரம்ப் வலியுறுத்துறதாகவும் இல்லை கெஞ்சுறதாகவும் CNN இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுவும் அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய செய்தி நிறுவனங்கள் தான். தொடர்ச்சியாக அமெரிக்க செய்தி நிறுவனங்களே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக செய்திகளை பதிவேற்றி வருவது வேடிக்கையிலும் வேடிக்கை. அதுவும் வால் ஸ்ட்ரீட்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதை பார்க்க நேரம் இல்லை அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சரை பாருங்க. இந்த செய்திகளில் உண்மை இருக்குது அப்படின்னு நம்புனீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.